வணக்கம். இப்போ திண்டுக்கல்லில் உள்ள 108 பிள்ளையார் கோவில் வந்திருக்காங்க. இந்த திண்டுக்கல்லில் இருக்குது, கோபால சமுத்திரம் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, இங்கே வந்து 108 விநாயகரை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது ஒரு அமைப்பான கோவில். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வணங்கிவிட்டு உள்ளே செல்கின்றோம். வந்தோடனே முதல்ல யோகலிங்கேஸ்வரர் இருக்கார் பாருங்க. திண்டுக்கல் நகரின் மையத்தில் உள்ள கோபால சமுத்திரத்தில் கரையில் அமைந்திருக்கின்ற கோவில் தான் இது. 108 பிள்ளையார் கோவில் அப்படிம்பாங்க. பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. தாங்க திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய 108 பிள்ளையார் கோவில் அப்படிம்பாங்க. 108 பிள்ளையார்களையும் தரிசனம் செய்யலாம். நடுவில் பார்த்திங்கன்னா திருக்கைலாயநாதர் ஒரு சிவபெருமான் சிலை இங்கே இருக்கின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான 32 அடி உயர ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் இருக்கிறார். இந்த பிள்ளையாருடைய உயரம் வந்து 32 அடி உயரம். பார்த்துங்க, எலி வாகனமே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. அப்புறம் இங்கே வந்து தேவி கருமாரியம்மன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்க்கை, லக்ஷ்மி, ஹயாகிரிவர் இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. பாருங்க எத்தனை கணபதிகள். மந்திர கணபதி, மகால கணபதி, ஓம் அங்காள கணபதி, ஓம் வெற்றி கணபதி, பஞ்சாட்சர கணபதி, மூசிக வாகன கணபதி, ஓம் கணநாத கணபதி, சதுர்த்தி கணபதி, சந்தான கணபதி. எனக்கு இங்கேருந்து தெரிகிற பேரை மட்டும் அப்படியே வாசிக்கிறேன். ஓம் கருணை கணபதி, ஓம் கஜமுக கணபதி, ஓம் கமல கணபதி, ஓம் சகல தோஷ நிவாரண கணபதி, ஓம் அடிகாட்டி கணபதி, ஓம் பஞ்சமுக கணபதி. நிறையா இருக்குது. சிலதெல்லாம் பெயர் வந்து உள்ளே இருக்குது, தெரியல. திருக்கைலாயநாதர், மூசிக வாகனன், கணபதி என்றிட கவலை போ. அப்புறம் ஐயப்பன் சன்னிதானம் இருக்குது, ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னிதானம் இருக்குது. அப்புறம் 108 ஸ்ரீ ஐயப்ப சரண கோஷங்கள் அடங்கிய ஒரு பெயர் பலகை இருக்கின்றது. சொர்ண ஆகாச பைரவர் மகிரகம். இது சன்னிதானத்திற்கு வெளியே
இது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் நகரின் மையத்தில் உள்ள கோபாலசமுத்திரம் கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதுதாங்க கோபாலசமுத்திரம் அப்படிங்கிறது. ஆமாம், 2 கேணிகள் நடுவில் இருக்குது. நடுவில் ஒரு தெப்பக்குளம், அதுக்கு கேணிக்கு வெளியும் தண்ணி இருக்குது, தெப்பக்குளத்துக்கு வெளியும் தண்ணி இருக்குது. நல்லா கவர்மெண்ட்டு நல்ல முறையாக பராமரித்து வர்றாங்க. ஓகே, அப்படியே இந்த கோபாலசமுத்திரம் அதை சுற்றி உள்ள வாக்வே, வாக்கிங் நடைபாதையில் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கோம். சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி உபகரணங்கள்லாம் கோபாலசமுத்திரத்தை ஒட்டி உள்ள பயிற்சி கிரவுண்டில் இருக்குது. இதுதான் கோபாலசமுத்திரத்தை சுற்றியுள்ள நடைபாதை வழியாக நானும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறேன். இதை சுற்றி வந்தாலே நியர் அபவுட் 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்குது. 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட்டுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வீடியோ மூலமாக. என்னை கவர்ந்த பூக்கள் ஒரு மரத்தில் இருக்குங்க பாருங்க. இந்த பூவை பார்த்தாலே உதயசூரியன் மாதிரி நல்லா விரிஞ்சு இருக்கு. இந்த பூ தாங்க அது. ஓகே, கோபாலசமுத்திரம் நடைப்பயிற்சி பாதையின் வழியாக நானும் அப்படியே வாக்கிங் சென்று கொண்டிருக்கிறேன் என்று. சென்ட் மேரிஸ் உயர்நிலைப் பள்ளியோடைய கட்டடங்கள்லாம் தெரியுது. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னுடைய பழைய நினைவுகள்லாம் விரிகின்றன. இங்கே ஒரு சின்ன ஒரு படம் இருக்குது. அவர் தான் விருப்பாட்சி கோபால நாயக்கர். விருப்பாட்சி ஆண்ட கோபால நாயக்கர்னு சொல்லுவாங்க. இவருடைய நினைவாக தான் கோபாலசமுத்திரமே வெட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோபாலசமுத்திரத்தை வெட்டினதே அவர் தான். ஒரு சரித்திர கதை ஒன்று இருக்கிறது. அதுதான் இவர் தான் கோபால நாயக்கர். இதுதான் கோபாலசமுத்திரம் நடுவில் உள்ள ஒரு தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. இந்த வழியை பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கோபாலசமுத்திரம் என்று சொல்வார்கள். சமுத்திரம் என்றால் இது கடல் அல்ல. கடல் அளவுக்கு தண்ணி நிறைய இருந்தது ஒரு காலத்தில். இப்போ குளம் தான் அது வந்து. மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட்டோம். 108 விநாயகர் சன்னதியை அடைந்து விட்டோம். நல்லதொரு பயிற்சி, நடைப்பயிற்சி எங்களுக்கு கிடைத்தது என்று திருக்கைலாநாதர்.
108 விநாயகருடைய இதுதான் மெயின் விநாயகர். 32 அடி உயர விநாயகர் சன்னதி முன்னால் இருந்து வணங்கிவிட்டு அவருடைய திருநாமத்தை போற்றுகின்ற வகையிலே ஒரு பாடல் ஒன்று பாடலாம் என்று இருக்கிறோம். அந்த பாடல் இதோ. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞாழ முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் கணநாதனே மாங்கனியே உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கே யான்பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. விநாயகனே போற்றி போற்றி. இன்று எங்களுக்கு திண்டுக்கல் கோபாலசமுத்திரம் கரையில் அமைந்திருக்கின்ற 108 விநாயகர்களின் தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி தான் டைம் கிடைச்சது. பாருங்கள், நல்ல தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டும் பொழுது நீங்களும் திண்டுக்கல் பக்கம் வர நேரும் பொழுது இந்த கோவிலுக்கு வந்திருந்து இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அவரது திருவருள் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.